Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Secret Relationships episode 6. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. தாவன்னு சூரியனோட கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ செங்கியோன்னு ப்ளீஸ் அவனை கூட்டிகிட்டு போகாத, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கெஞ்சுறான். தாவன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சூரியனே அவனோட கையை பிடிச்சிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பாவம் செங்கியானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனுக்கு அழுகையே வருது. எங்க சூர்யான்னு தாவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அவனை கிஸ் பண்ணுறான். தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் மூச்சுக்கிட்டு இருக்க. இப்போ மறுபடியும் அவனை கிஸ் பண்ண எங்கெங்கேயோ டச் பண்ணுறான். அப்போ தாவனுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக வெளியில தான் இருக்குது. அவன் வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். சூர்யனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இன்னொரு டைம் அவன் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்காத, அப்படி பார்த்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்தா நீ என்ன பண்ணுவேன்னு தாவன் கேட்க, அவ்வளோதான் அவனை கொன்னுடுவேன்னு சொல்கிறான். இப்போ தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் முழிக்க அந்த சூரியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரிஞ்சுதா, இனிமேல் நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் சூர்யான்னு இவனோட ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான். தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை எழுப்பாமல் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் சூரியன் எந்திரிக்கிறான். அப்படின்னா சூரியன் இவ்வளோ நேரம் அவன் முழிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அவன் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் வேலைக்கு கிளம்பி வெளியில் வர கரெக்டாக அவனுக்கு ஆப்போசிட்டில் அங்கே செங்கியானு வந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மேலே பால்கனிலேருந்து சூர்யானு பார்த்துட்டு தான் இருக்கான். தாவனை பார்த்ததுமே என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கான்னு கேட்குறான். இது ஒன்றும் உன் வேலை கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு டாவனு சொல்ல, நீ உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன்னு சொல்கிறான். என்னை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற, நேற்று தான் என்னை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டல, இதுதான் என்னோட உண்மையான முகம், இனிமேல் என் பக்கத்தில் வராத, இதுதான் என்னுடைய லைஃபு, நான் இப்படி தான், உன்னை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு வேணும்னே அவனை கொஞ்சம் தள்ளி வைக்க பார்க்குறான். இல்லை பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு செங்கியான்னு சொல்ல, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன், 1 மாதம், 1 வருஷம், கண்டிப்பாக உன்னால் முடியாது, உன்னால் கொஞ்ச நாள் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது, எல்லாரும் மாதிரி தான் நீயும், என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கு செங்கன் சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல, தாவன் அதை கேட்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போயிடுறான். இதெல்லாம் சூரியன் மேலேருந்து கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு செம கடுப்பாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு வரான் செங்கியானு. அந்த லிஃப்ட்டில் அவனுக்கு முன்னாடி சூர்யான் நிற்கிறான். சூர்யானை பார்த்ததுமே அவன் எதுவும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு லிஃப்ட்டில் வந்து ஏறுறான். அப்போ சூர்யான் அவனை பார்த்து கிண்டலாம், நேற்று நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லை போலயே, உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆ, அது கூட கரெக்டு தான், ஆனால் நேற்று ஒரு நாள் தான் உன்னுடைய லிமிட் எங்கன்னு உனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சூர்யான்னு சொல்ல, லிமிட் யாருக்கு தெரியலன்னு நான் சொல்லவா அப்படின்னு அவனை சண்டை போடுற மாதிரி வரான். 2 பேரும் முட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ செங்கன் சொல்கிறான், என்ன நேற்று மாதிரி இன்னைக்கு என் சட்டையை பிடிச்சி சண்டை போட போறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் ஒன்று சொல்ல 2 பேரும் முறைச்சிக்கிட்டே கடைசியில் செங்கியானே லிஃப்ட்டை விட்டு இறங்கி போயிடுறான். அப்புறம் சூர்யானை தாவண்ணையும் செங்கியானையும் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்ருக்கான். அவன் மீட்டிங்கை பற்றி டாவன் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி சூயாங்கு செங்கனியை பார்த்துட்டு வேணும்னே அவனை கடுப்பேற்றுறதுக்காக டாவன் கிட்ட இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃபஸ்ட்டு நம்ம மீட்டிங்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்ல, செங்கனை பார்த்துட்டு வேணும்னே நக்கலாம் டாவனை பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிட்டு, என்ன சரியா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னல இப்போ நம்ம மீட்டிங்கில் தானே இருக்கோம், அப்புறமா அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல, செங்கனுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. கோவத்தில் அவன் கையை முறுக்கிறான். அதை பார்த்து சூயனுக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாவன் சொல்ல, விட்டா போதும் அப்படின்ற மாதிரி செங்கியான் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். டாவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். சூயன் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. வெளியில் வந்த செங்கியானுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூயன் டாவன் அவன் பக்கத்தில் இழுத்தால, அதை நினச்சி பார்க்க பார்க்க அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகும்போது தாவன் பின்னாடியே செங்கன் போகிறான். ஆனால் செங்கன் போய் அவன்கிட்ட பேசுறதுக்குள்ளே அங்கே சூயன் வந்துடுறான். வந்து அவனை கூட்டிகிட்டு போக நிற்க செங்கனை பார்த்து சூயன் முறைக்கிறான். அப்போ தான் டாவன் திரும்பி அவன் பின்னாடி செங்கன் வந்ததையே பார்க்குறான். வா என் கூட அப்படின்னு சொல்ல, டாவன் எதுவும் சொல்லாமல் அவன் கூட போய் காரில் உட்காந்துடுறான். அவனோட அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. டாவன் கீழே இறங்கி போக போகிறான். அப்போ அவன்கிட்ட திரும்பி, நீ தான் பார்த்தல்ல எனக்கு அவனுக்கு நடுவில் எதுவுமே இல்லை, ஸோ இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, உன் மூஞ்ச பார்த்தியா அவன் முன்னாடி, இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாமான்னு சொல்கிற நீ அப்படின்னு கோவமாக கேட்குறான். அதுக்கு நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, இதெல்லாம் அந்த ஜேமினால தானே அப்படின்னு கேட்க, ஜேமினாலையா அப்படின்னு இவனுக்கு இன்னும் கோவம் வருது. பின்ன என்ன, இதெல்லாம் நீ ஜேமின்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சூரியனால் பதில் சொல்ல முடியல. இல்லை எனக்கு உன் கூட இருக்கணும் ஃபஸ்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்ல,
ஃபஸ்ட்டு மாதிரியா? நீ என்ன நெனச்சிருக்கோ மனசுல? எனக்கு எப்ப நீ ரொம்ப தேவைப்பட்டியோ, அப்ப நீ என் கூட இல்ல. என்ன விட்டுட்டு போயிட்ட. இத்தன நாள் கழிச்சு திடீர்னு என் பக்கத்துல வந்துட்டு, மறுபடியும் என் கூட இருக்கணும்னா, உன்ன நான் என் வாழ்க்கையிலேருந்து அழிச்சுட்டேன். நீ எவ்ளோ ட்ரை பண்ணாலும் சரி, மறுபடியும் என்னால உன்ன திரும்ப என் லைஃப்ல எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தாவன் அவனுடைய அபார்ட்மெண்ட்குள்ள போயிடுறான். சூஹியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கடுப்பா நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவங்க சைட் விசிட்க்கு வந்திருக்காங்க. அப்ப இவன் கூட வர வேண்டிய கொலீக் வர முடியல. எனக்கு பதிலா வேற ஒருத்தவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு டாவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேற ஒரு கொலீக் தான் செங்கியான் வந்திருக்கான். டாவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சைட் விசிட் பண்றாங்க. அங்க வேலை செய்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவரு இவர்கிட்ட என்னமோ ஒரு ஃபைல காமிச்சுட்டு, என்னமோ கேட்டுட்டு வரதுக்கு அங்கருந்து போறான். இதுதான் சான்ஸ்ன்னு செங்கியான் அவன்ட்ட பேச ட்ரை பண்றான். நம்ம 2 பேரும் ஒண்ணா இன்னைக்கு டின்னர் போலாமா? இல்ல மூவிக்கு போலாமா? புதுசா ஒரு பேய் படம் வந்திருக்கு அப்படின்னு அவன் அவன்கிட்ட நல்லபடியா பேச ட்ரை பண்றான். ஆனா டாவன் முகத்த ரொம்ப கோவமா வச்சுக்கிட்டு, "உனக்கு நான் சொன்னது புரியலையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "நான் உன் கூட இருக்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல" அப்படின்னு செங்கியான் கேட்க, அதுக்கு இவன், "இல்ல அதெல்லாம் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. போதும் இத்தோட விட்டுடு" அப்படின்னு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போக போறான். செங்கன் எதுவும் பேசாம வேற வழியா போயிடுறான். அன்னைக்கு தாவனுடைய தங்கச்சிக்கு பர்த்டே போல. இவன் அவன் தங்கச்சிக்கு விஷ் பண்ணிட்டு, "வெளியில வா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அவ, "இல்ல வேண்டாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையில அவ பார்ட்டிக்கெல்லாம் எதுவும் போகல. அவ ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ சர்வ் பண்ண கஸ்டமர் ஒருத்தவங்க மேல அந்த ஃபுட் விழுந்துருச்சுன்னு சொல்லி, அந்த கஸ்டமர வேணும்னே இவகிட்ட சண்டைக்கு வர மாதிரி வரான். இவ பயந்து பயந்து பின்னாடி போக, அவன் மறுபடியும் மறுபடியும் பக்கத்துல வர, இவ போய் கீழ தடுக்கி விழுந்துடுறான். கரெக்ட்டா அவ கையில அடிபட்டுடுது. இங்க சைட் விசிட் வந்து இவங்க 2 பேரும் ஒர்க் முடிஞ்சு இங்கேருந்து கிளம்ப போறாங்க. அப்ப செங்கன் இவன பார்த்து, "நாளைக்கு" அப்படின்னு என்னமோ சொல்ல வர, "நாளைக்கு என் வேலைய நான் பார்க்குறேன், உன் வேலைய நீ பாரு" அப்படின்ற மாரி அவன் அங்கேருந்து கிளம்ப போறான். அப்ப தாவனுக்கு அவன் யாரோ கால் பண்றாங்க. ஆமா, அது என் தங்கச்சி தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவங்க என்னமோ சொல்றாங்க. அதான் அவளுக்கு அடிபட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல. உடனே இவன் ஓடி போய் கார் எடுக்க ட்ரை பண்றான். அப்ப செங்கன் வந்து, "குடு நான் டிரைவ் பண்றேன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம் குடு நான் டிரைவ் பண்றேன்" அப்படின்னு அவனே வாங்கிட்டு டிரைவ் பண்றான். ஏன்னா இந்த நேரம் நீ டிரைவ் பண்ணீன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றான். ஹாஸ்பிட்டல் வந்ததுமே டாவன் இறங்கி ஓடி போய் பார்க்குறான். அங்கே எமர்ஜென்சியில் இருக்க பேஷண்ட் எல்லாம் பயந்துக்கிட்டே பார்க்குறான். ஒரு வேளை அது நம்ம தங்கச்சியாக இருக்குமோ அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே பார்க்க, அது இப்போ நல்ல வேளை அவனுடைய தங்கச்சி கிடையாது, வேற யாரோ. அப்போ அங்கே ஜேமின் வரான். ஜேமினை பார்த்ததுமே டாவன் கேட்குறான், "நீ எப்படி இங்கே வந்த?" அப்படின்னு கேட்க, டாவ் சொல்ல, "ஒன்றும் இல்லை, அவள் நல்லா இருக்கா. அவள் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணும்போது கையில் அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்ல, "பார்ட் டைம் ஜாபா?" அப்படின்னு அவன் கேட்கும்போதே அங்கே அவள் தங்கச்சி வந்துடுறான். "அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா" அப்படின்னு பேச வர, அதுக்குள்ள டாவன் செம்ம கோவத்துல, "நான் உனக்கு எத்தனை டைம் சொல்றது பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணாதேன்னு. இப்போதைக்கு உனக்கு படிப்பு மட்டும் தான் முக்கியம். அதை மட்டும் தானே நான் உன்னை பண்ண சொன்னேன்" அப்படின்னு கேட்க, அவ தங்கச்சிக்கும் கோவம் வந்துடுது. "என்ன என்ன பண்ண சொல்ற? எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நான் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா இந்த கேம்பிளிங்க்கு அடிமையாயிட்டு வீட்டுக்கே வர மாட்டாரு. அம்மா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தூங்கிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்துக்கிட்டே இருக்காங்க சும்மா. 2 பசங்களுக்கும் நானே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அதான் நான் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிட்டு வெளில போய்ட்டு ஆசைப்பட்டேன். நீ மட்டும் எப்படி? உனக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுமே நீ வீட்டை விட்டு போயிட்டல்ல, இப்போ நீ நிம்மதியாக இருக்கல்ல" அப்படின்னு கேட்க, டாவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "அத்தோட நிறுத்து, எதுவும் பேசாத" அப்படின்னு கோவமா திட்டிட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அங்கே செங்கியான் நின்றுக்கிட்டு இருக்கு. செங்கியான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். செங்கியான் இதெல்லாம் கேட்டதால் அது டாவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்துச்சு போல. தாவன் கோவமா வெளியில போக, அவன் பின்னாடியே ஜேமின் வந்து அவனை கூப்பிட்டு நிற்க சொல்றான். "கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. அவ பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. அவளுக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நானே அவகிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாவன், "இல்லை வேண்டாம். அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு" சொல்ல, "இல்லை பரவாயில்ல நான் பேசுகிறேன்" அப்படின்னு ஜேமின் சொல்ல, "நான் தான் சொன்னேன்ல, இனிமே இதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பிரச்சனை" அப்படின்னுட்டு, "நான் கிளம்புறேன்னு" டாவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். ஜேமின்க்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. எப்புட்றா இவன் நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே சூயங் தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு டாவன் சொன்னதே மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வருது. "எனக்கு தேவையானப்ப நீ என்கிட்ட இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்ட. இப்போ மறுபடியும் என் லைஃப்பில் எதுக்கு வர? நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் மறுபடியும் உன்னை என் லைஃப்பில் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னால." அது ஞாபகம் வர இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்ப அவனுடைய அம்மா கால் பண்ணி அந்த டேட்ட பத்தி கேட்குறாங்க. "ஏன்டா நீ அந்த பொண்ணுகிட்ட சரியா பேசலையா?" அப்படி இப்படின்னு என்னமோ கேட்க, இவன் தான் ஏற்கனவே கோவத்துல இருக்கான்ல. "நீ எதுக்கு அமெரிக்காலேருந்து வந்த? கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா கம்பெனிய பார்த்துக்க தானே" அப்படின்னு அவங்க கோவமா திட்டுறாங்க. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "நான் ஒன்றும் அமெரிக்காலேருந்து அதுக்காக வரல. நான் வந்தது டாவனுக்காக தானே இவங்க வந்தான். ஸோ அதை சொல்றான். நான் வந்தது அவனுக்காகத்தான்" அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க அம்மா கடுப்பாயிட்டு இன்னும் திட்ட, இவன் கோவம் வந்து ஃபோனை தூக்கி வீசிடுறான்.
கடைசியில கோவமா, "இல்ல இதெல்லாம் இன்னும் முடியல. நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். அதாவது டாவன் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றான். டாவன் வீட்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவன் வெளியில போய் பார்க்க அவனோட தங்கச்சி தான் வந்திருக்கா. அவங்க அண்ணன்ட்ட சாரி கேட்குறான். "நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணது உங்ககிட்ட தெரியாம பொய் சொன்னதெல்லாம் என்னோட தப்பு தானா? சாரிண்ணா" அப்படின்னு கேட்க, அவன் அவள உள்ள கூட்டிட்டு போய் பேசுறான். அவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க, அவளும் சந்தோஷமா சாப்பிட்றா. தங்கச்சிக்கு ஒரு கையில அடிபட்டுருக்குன்னு சொல்லி இவன் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்றான். அப்ப இவனும் சாரி சொல்றான். "நான் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கோவமா பேசியிருக்க கூடாது. உனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி நான் புரிஞ்சுட்டு இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "பரவாயில்லண்ணா, இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையா? இல்லை உன் சாப்பாடே சேர்த்து நான் சாப்பிட்ருவேன்" அப்படின்னு சொல்ல, டாவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். "சரி, கையில் எப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்னு டாவன் கேட்க, "அதை நான் வேலை செய்யும்போது வழுக்கி விழுந்துட்டேனா" அப்படின்னு சொல்கிறான். அப்போ, "ஆனா அண்ணா, இந்த ஜேமின் இருக்காருல்ல, அவர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காருண்ணா. ஏன்னா எனக்கு அடிபடும்போது கரெக்டாக அவர் அங்கே வந்தாருண்ணா. அது எப்படி?" அப்படின்னு அவ கேட்க, அதே நேரத்தில் இங்கே ஜேமின் கிட்ட, அதாவது டாசல் கிட்ட ஒரு பையன் வந்து வம்பு பண்ணால, அவள் பயந்துட்டு கீழே விழுந்தாள். அந்த பையன் ஜேமின் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். அப்படின்னா ஜேமின் அந்த மாதிரி சொல்லி தான் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பையன், "என்ன காசு நிறையா கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு" கேட்க, "நான் உன்னை வெறும் அவளை பயமுறுத்த தான் சொன்னேன். ஆனால் இப்போ உன்னால் அவளுக்கு அடிபட்டிருக்கு" அப்படின்னு கம்மியான காசு கொடுத்துட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறான். இதுதான் நடந்திருக்குது. இப்போ இவன் கேட்குறான், "நீ எதுக்கு ஜேமினை பற்றி எப்படி சொல்கிற?" அப்படின்னு கேட்க, "தெரியலண்ணா, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது. எப்படி கரெக்டாக எனக்கு கையில் அடிபட்டும்போது அவர் அங்கே வந்தார்?" அப்படின்னு கேட்க, "அப்படி கிடையாது, ஜேமின் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்ல, "அதுவும் கரெக்டு தானா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் ஏதோ வீணா ஓவர் திங்கிங் பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்ல. சரி விடு" அப்படின்ட்டு சாப்பிட போறாங்க. அப்ப, "அண்ணா, உன் கூட ஒருத்தர் வந்தாரே" அப்படின்னு செங்கியான பத்தி கேட்க வரான். ஆனா ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட்டு அவ வீட்டுக்கு போகும்போது செங்கியனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, "நான் டாவனுடைய தங்கச்சி, மீட் பண்ண வர முடியுமா?" அப்படின்னு கூப்பிட, அவனும் உடனே மீட் பண்ண வந்துடுறான். இவளுக்கு எப்படி செங்கனோட நம்பர் கிடச்சிச்சு அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் டாவன் கோச்சிட்டு போயிட்டால, அப்போ பேஷண்ட்டோடைய கார்டியன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் அங்கே இல்லைல்ல. ஸோ கார்டியனுக்கு பதிலாக அங்கே செங்கன் வருவான். "நான் உன் அண்ணன் கூட வேலை செய்கிறவன் தான், என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்ல, அவங்க கையில் அடிப்பட்டதை பற்றியும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு என்னென்ன மெடிசன் வாங்கி தரணும் அதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மெடிசன் எல்லாமே செங்கன் தான் வாங்கி அவளுக்கு கொடுக்குறான். எதை எப்போ அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கூட ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துச்சு போல். "அந்த கார்டியனில் தான் உங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் எடுத்தேன்" அப்படின்னுட்டு, நீங்கள் எனக்காக டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, அது மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவள் காசு கொடுக்க, "இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா. எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம். அப்படி உண்மையாலுமே உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் நீ வாங்கி கொடு போதும்" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு காசை வாங்கி வச்சுக்கிறா. அப்போ டேசல் கேட்குறா, "நீங்கள் என் அண்ணனை லவ் பண்ணுறீங்களான்னு?" அவன் குடிச்சிட்டு இருந்தவன் அவனுக்கு பொறை ஏறிடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. அது வந்து அப்படின்னு அவன் தயங்க, "என் அண்ணனுக்கு தன்மானம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் அவன் பேசுனதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் பேசுறதுக்கு முன்னாடி எதுவும் யோசிக்க மாட்டான். ஸோ அவன் பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. அவனை வெறுத்துடாதீங்க. அவனை அவ்வளோ சீக்கிரம் கையை விட்டுடாதீங்க. நாள் ஆக ஆக அவனுக்கு உங்களுடைய மனசு புரியும்" அப்படின்னு அவன் சொல்ல, செங்கியானுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அமைதியாக பேசுகிறத மட்டும் இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் வேலையில் டாவுனுக்கு இதே ஞாபகமாக இருக்குது. அதாவது அவன் தங்கச்சிக்கிட்ட கோவமாக திட்டிட்டு அவன் திரும்பும்போது அங்கே செங்கியான் நின்றுட்டு இருந்தால, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனுக்கு அது ரொம்ப எம்பாரசிங்காக இருந்திருக்குது. அப்போ அங்கே செங்கியன் வர இவன் சொல்கிறான், "நான் நேற்றே உன்னை இங்கே வர வேணாம் தானே சொன்னேன். நேற்று நீ யாரோ ஒருத்தவங்க வரலன்றதுக்காக வந்தேன். இன்றைக்கி நீ எதுக்கு வந்த?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, "இல்லை, இது உன் தங்கச்சியை பற்றி. நேற்று நீ இங்கே இல்லாததால் என்னை கார்டியனாக கூப்பிட்டாங்க" அப்படின்னு அவன் தங்கச்சியை பற்றி பேச போகிறான். "என் தங்கச்சியோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு அவன் சொல்ல, "இல்லை" அப்படின்னு அவன் மறுபடியும் என்னமோ சொல்ல வரான். "எதுக்கு திரும்ப திரும்ப நான் சொன்ன பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது" அப்படின்னு சொல்லிடுறான். டாவன் அங்கேருந்து போக செங்கன் விடுற மாதிரிலாம் அவன் பின்னாடியே வரான். "உனக்கு இதில் என்ன எம்பாரசிங்காக இருக்குது? எனக்கு எம்பாரசிங்காக இருக்காதா? என்னோட எம்பாரசிங்கான சைடு எல்லாத்தையும் நான் உனக்கு காமிச்சிருக்கல. உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுற்றுறேன். இது எனக்கு எம்பாரசிங்காக இல்லையா? ஸோ என்கிட்ட மட்டும் நீ எதுக்கு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறான். அப்போ டாவன் கோவமா, "நான் சொன்னால் உனக்கு புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப என் பின்னாடி வர? இதோட விட்டுரு" அப்படின்னு சொல்ல, செங்கன் அதை அவ்வளோ சீக்கிரமாக விடுற மாதிரி இல்லை.
என்னை என்ன பண்ண சொல்கிற? என்னால் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட முடியல. எனக்கே கோவம் வருது, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு. எனக்கு செத்துடலாம் போல் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணாலும் என்னால் உன்னை இவ்வளோ ஈஸியாக விட முடியாது. நான் உன் முன்னாடி வேணால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரியும், நீ எவ்வளோ தான் என்னை வெறுத்தாலும் ஒன்றும் நடக்காத மாதிரி உன் பின்னாடி வர ட்ரை பண்ணுறது தான். ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி கிடையாது. எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. நீ என்னை புரிஞ்சுக்கோயேன் அப்படின்ட்டு அவன் கையை பிடிக்கிறான். உன் பின்னாடி வர வேணான்னு சொன்னால் நான் வரல. உன் கண்ணு முன்னாடி வர சொல்லலாம் பரவாயில்ல, நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு கெஞ்சேன். தாவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துடுது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்லாத, நான் வேணால் உனக்காக வெயிட் பண்ணுறேன், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவன் கையை அவன்கிட்டேருந்து உருவிட்டு எதுவும் பேசாமல் திரும்பி வந்துடுறான். அன்றைக்கி நைட்டு தாவன் அவனுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ சூரியன் அவனுக்காக காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை பார்த்ததுமே வெளியில் வரான். 2 பேரும் எங்கேயோ வெளியில் வந்திருக்காங்க. அப்போ தாவன் கேட்குறான், இப்போ உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க சூரியன் ஒரு ரிங் எடுத்து அவன்கிட்ட காட்டுறான். இப்போ எதுக்கு எனக்கு இது கொடுக்குற அப்படின்னு கேட்க, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல, நான் ரிங்கு கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணுவியான்னு, நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறான். நான் எப்போ அதை சொன்னேன் அப்படின்னு கேட்க, பாஸ்டில் இந்த மாதிரி உண்மையாலுமே அவன் கேட்டிருக்கான், அதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி இருந்திருக்கான். அதை இப்போ சூயங் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு, இதுதான் நான் உனக்காக ஃபீல் பண்ணுறேன், அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு எப்பயுமே ஒன்றை தான் பிடிக்கும், நான் எப்பயுமே ஒன்றை தான் லவ் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் கையில் இந்த ரிங்கை போட்டு விட்டுடுறான். நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன், உன்னை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன்கிட்ட செங்கோன் கெஞ்சினால அந்த ஞாபகம் அவனுக்கு வருது. தாவன் அந்த ரிங்கை பார்க்குறான். எங்கே பார்க்குறான். அந்த ரிங்கை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்றான். சாரி, என்னால் மறுபடியும் இதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன். இப்போ என்னால் மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியாது. இப்போ தான் எனக்கு தெரியுது, நம்ம எவ்வளோ தான் ரிக்ரெட் பண்ணாலும் நம்ம செஞ்ச தப்பு செஞ்சதை தான், அதை எப்படியும் மாற்ற முடியாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இனிமேல் நான் என் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். சூயங்க்கு செம்ம கோவம் வருது. அவன் இவன் பின்னாடியே வரான். இவன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ண போகிறான்னு சொன்னால, ஸோ ஃபோனை எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச செங்கியனுக்கு தான் கால் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சூயன் அங்கே வந்து கோமா அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ என்ன நினச்சிருக்கோம் மனசில்? உன் இஷ்டப்படி நீ நினைக்கிறதெல்லாம் நீ பண்ணுவியான்னு அவன் கேட்க, ப்ளீஸ் என்னை விட்டு நீங்கள் தள்ளி போயிட, நிம்மதியாக விடு அப்படின்னு டாவன் சொல்ல, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா எல்லாம் உனக்கு நல்லதாக நடந்துடும் நினச்சிட்டு இருக்கியா? ஃபஸ்ட்டு அந்த ஜேமினை போய் நீ சரி பண்ணு, அவனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறான். தாவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க, நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஜேமின் தான். அந்த ஜங்குன் அன்னைக்கு உன்னை குடிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்தது, நீ இது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த எல்லா பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜேமின் தான் அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு தாவனால் அதை நம்ப முடியல. அப்புறம் அவனோட தங்கச்சியும் ஜேமினை பற்றி சொன்னால அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்னு அது ஞாபகம் வருது டாவனுக்கு. அடுத்த சீனில் ஜேமின் அவனோட வீட்டில் இருக்க அவனுக்கு டாவன்கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது, நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு. உடனே ஜேமின் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். அவனுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாவன் அங்கே வந்ததுமே, வா நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, அதெல்லாம் உண்மையா? நீ தான் எல்லாத்தையும் பண்ணியா? டேஸுக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் நீ தானா? அன்னைக்கு அந்த பார்க் ஜங்குன் பண்ணது, இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனை இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு ஜேமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் தான் சைக்கோவாச்சே. ஸோ ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ அதுக்கு என்ன? இதெல்லாம் நான் ஏன் பண்ண தெரியுமா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எல்லாமே உனக்காகத்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன்? என்னை லவ் பண்ணுறதுக்காகவா நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, ஆமாம் அப்படின்னுட்டு ஜேமின் இவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இவனை சோஃபாவில் தள்ளி அவனை ரொம்ப வற்புறுத்தி கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். தாவன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை தள்ளி தள்ளி விடுறான். கடைசியில் அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, இது சரியான நேரம் கிடையாது, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் போக போகிறான். அப்போ ஜேமின் அந்த டேபிளில் வச்சுருந்த கத்தி எடுத்து அவன் கையில் குத்திக்கிறான். தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் ஒரு குத்துல சத்தக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். அவன் கையிலேருந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சு ஓடுது. அங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு தாவன் கேட்குறான். இதோட எபிசோட் 6 முடியுது. பாஸ்ட் சீனு இவங்க 2 பேரும், அதாவது சூயனும் தாவனும் லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க. தாவனோட மடியில் சூயன் தூங்கிட்டு இருக்கான். தாவன் சூரியனே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்க அவன் கரெக்டாக கண்ணை திறக்கிறான். தாவன் அப்படியே வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி நடிக்கிறான்.
நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன், என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சூயன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றை பார்க்கல, உன்னோட ரிங்கை பார்த்தேன் அப்படின்னு டாவன் போய் சொல்கிறான். ஓ இந்த ரிங்கா, இந்த உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சூயன் கட்டி அதை அவன் கையில் கொடுக்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் திரும்ப கொடுக்குறான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரிங்கு வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு டாவன் கேட்க, இதுவா, இது என்ன ஒரு 10 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ ஆகுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நீ ஏன் கவலைப்படுற, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வாங்கி தர சொல்ல மாட்டேன் அப்படின்னு சூயன் சொல்ல, நான் எதுக்கு உனக்கு ரிங்கு வாங்கி தர போகிறேன் அப்படின்னுட்டு டாவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். அப்போ சூயன் அவனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, சரி நீ எனக்கு வாங்கி தர வேணாம், ஆனால் நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ரிங்கை வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவியா அப்படின்னு கேட்குறான். டாவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாரோ வர மாதிரி இருக்குது, யாரோ வராங்க, ப்ளீஸ் தள்ளு அப்படின்னு சொல்ல சூயன் அங்கேருந்து தள்ளுற மாதிரி இல்லை. சொல்லு, வாங்கிக்குவியா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க டாவன் தயங்கிக்கிட்டே, சரி நீ வாங்கி கொடு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இதுதான் பாஸ்ட்டில் நடந்திருக்கும். இந்த சீன் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஜேமின் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வேணும்னே அவனோட சதி வேலையெல்லாம் பண்ணுறான் போல். எனக்கு இந்த சீன் பார்த்ததுமே உண்மையாலுமே அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆனால் அடுத்து நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.